ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம டெய்லி லைஃபுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ரொம்பவும் பயனுள்ள யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் பாருங்கள். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடப்பம் வாங்கி 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்ச மாரி ஆயிரும். ஸோ எப்பொழுதுமே நீங்கள் வாங்கக்கூடிய தொடப்பம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து சூப்பராக புதுசு போல் இருக்கணும்னா நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க. ஸோ இப்போ நான் கை வச்சு காட்டுறேங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கைப்பிடி இருக்கும்ல அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறனால நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய அந்த தொடப்பத்தினுடைய குச்சி வந்து உடையும் உடையாது, இல்லை சூப்பராக நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டதுமே இந்த இடத்துல வந்து கயிறு வந்து நம்ம கட்டிக்கலாம். ஒவ்வொரு முறையும் வீடு பெருக்குனதுக்கப்புறம் வந்து தொடப்பத்தை வந்து கீழேயோ இல்லை வந்து வீட்டினுடைய ஒரு மூலையிலையோ வைக்கக்கூடாது. அப்படி நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷனில் வைக்கும்போது என்ன ஆகணும்னா அந்த தொடப்பத்தினுடைய குச்சி வந்து மடங்கிரும். இதனால் வந்து நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய அந்த தொடப்பம் வந்து பெருக்கும்போது நல்லா வந்து நீட்டாக இருக்காது. மடங்குனனால சரியாக குப்பையுமே வராது. ஸோ மடங்குறதுனால அந்த குச்சியுமே வந்து சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். எப்பவுமே வந்து நீட்டமாக இருந்தால் தான் அழகாக நம்மளுக்கு நீண்ட லைஃப் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கயிறு கட்டினதுக்கப்புறம் வந்து பெருக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. வேணும்னும் போது எடுத்து பெருக்கிக்குங்க. ஸோ இந்த மாதிரி தொங்க விடுறனால அந்த தொடப்பம் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும். நல்ல லைஃப் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி மெட்டல் வளையல்லாம் வந்து வேஸ்ட்டாக, அதாவது ஒரு சிலதெல்லாம் மிஸ் ஆன வளையல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ஸ்டோனு இந்த மாதிரி அதாவது வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாமல் வச்சுருப்போம்ல, மெட்டல் வளையல் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நான் ஒரு சைடு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம அர்ஜென்ட் சமயத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சில பொருட்கள்லாம் வந்து அர்ஜென்ட்டாக தேடிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அழகாக வந்து தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு அதிக விலை கொடுத்து ஹேங்கருமே வந்து ஆன்லைன்ல இங்கே வாங்க தேவையில்ல. அழகாக சூப்பராக வந்து வீட்டிலேயே வந்து நம்ம ஹேங்கர் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த வளையல் ஒரு முனைப்பகுதியில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து எஸ் சைஸுக்கு இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க கையில். அவ்வளோதான். வீட்டில் வந்து ஒரு ஹேங்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா வளையலுமே இந்த மாதிரி நான் வந்து எஸ் சைஸ்க்கு மடக்கி எடுத்துட்டேன். சரி, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஹேங்கரில் அந்த எஸ் சைஸில் நம்ம மடக்கி எடுத்தோம்னா அதை வந்து ஒரு கொக்கி மாதிரி நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் இந்த ஹேங்கரில். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் மெயின் பார்த்திங்கன்னா ஐடி கார்டு, பெல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து வாட்ச்சு. ஸோ இந்தமாரி பொருட்கள்லாம் வந்து அப்பப்போ வந்து டெய்லி லைஃப்க்கு நமக்கு தேவைப்படும். அப்போ வந்து நம்ம தேட வேண்டிய எதுவுமே இருக்கும். ஒரு சில சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து எங்கன்னா வந்து பிள்ளைகள் இருக்க வீட்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே மிஸ் ஆயிரும். ஸோ இந்தமாரி நீங்கள் மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு சாவியுமே வந்து இந்தமாரி அழகாக மாட்டி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஹெட்செட் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். வேணும் போது அழகாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சில இடத்துல வந்து நம்மளுக்கு ஹைட்டு பத்தாது. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி ஊக்கு போட்டு மேலே வந்து நான் வளையல் தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு கை எட்டவே எட்டல. இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு இதை வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக நம்ம அழகாக மாட்டுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு கொட்டாங்குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு கண் பகுதி தான் தேவை. எதுக்குன்னு நான் சொல்கிறேன், நம்ம வீட்டில் வந்து ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி வைக்கிறதுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு இல்லைன்ற பட்சத்தில் நம்ம என்ன தான் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு வாங்கி வச்சாலும் பார்த்திங்கன்னா, நம்ம ஊதுபத்தி கொளுத்தி வைக்கும்போது அதில் வரக்கூடிய அந்த சாம்பல் வந்து எல்லா இடத்துலையுமே தெறிச்சு கீழே விழுந்துடும். ஸோ சாம்பல் கீழே விழுகாமையும் அதே சமயத்தில் நம்மளுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு தேவைப்படாமல் சூப்பராக நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டை ரெடி பண்ண போகிறோம். ஒரு டம்ளர் இருந்தால் எடுத்துங்க. டம்ளர் தான் அவசியம் கிடையாது. வேஸ்ட்டாக வந்து எதனா ஒரு பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மேலே கொட்டாங்குச்சி தான் வச்சுருக்கோம்ல, சூடு வந்து பட்டாலுமே வந்து கொட்டாங்குச்சிக்குள்ளே தான் விழுகும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டேன். ஏன் நான் கொட்டாங்குச்சிக்குள்ளே வைக்கிறேன்னு சொன்னால், இப்போ இதில் இருக்க சாம்பல்லாம் வந்து அழகாக வந்து உள்ளே கலெக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் பத்தி ஏற்றிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே அதுலேருந்து வர சாம்பல்லாம் வந்து அழகாக உள்ள கொட்டாங்குச்சிக்குள்ளே கலெக்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. மெயின் பார்த்திங்கன்னா, இதுக்கு கண் பகுதி உள்ள அந்த ஓடு சைடு தான் நம்ம எடுத்து ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி அழகாக நம்ம ஊதுபத்தியை வந்து கொளுத்தி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சதான் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பாருங்கள். நம்ம கிச்சன் எப்பொழுதுமே வந்து சுத்தமாக வச்சா தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த நொடி பார்த்திங்கன்னா நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு சில கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதி வந்து ரொம்ப வந்து சின்னதாக இருக்கும். கீழே வந்து அப்பப்போ நம்மளால் துடைக்க முடியாது. ஒரு சிலர் வந்து அப்படியே விட்டுருவாங்க. அந்தமாரி துடைக்காமல் விடும்போது என்ன ஆகும்னா, அந்த பால், அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய சமையல்லேருந்து வரக்கூடிய ஒரு சில ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து கீழே விழுந்து அப்படியே வந்து ஒரே இடத்துல தங்கி இதனால் வந்து பேட் ஸ்மெல்லுமே வரும். அது மட்டும் இல்லை, கரப்பாம்பூச்சி, பல்லி எல்லாமே வந்து மெயின் வரத்துக்கு காரணமே இதுதான். ஸோ எப்பவுமே நம்ம கேஸ் அடுப்பு மோஸ்ட்லி கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு பல்லி, கரப்பாம்பூச்சியும் பார்த்திங்கன்னா அதிக அளவு வராது.
ஸோ இந்த மாதிரி கேஸ் அடுப்பு வந்து கொஞ்சம் உயரம் இல்லாத அடுப்புக்கு இந்த மாதிரி 4 வாட்டர் பாட்டிலோட அதாவது அந்த மூடி பகுதியில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் மெயின் வந்து கனமாக இருக்கணும் அந்த முனைப்பகுதி. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வேணுன்ற அளவு ஹைட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக பாருங்கள். இப்போ நான் சூப்பராக வந்து உள்ள கைவிட்டு அழகாக வந்து நான் தொடச்சி காட்டுறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி வைக்கிறனால சமையல் பண்ணும்போது கீழே விழுகாதான்னு. ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலோட மூடி பார்த்திங்கன்னா அந்த முனைப்பகுதி வந்து நாளும் கொஞ்சம் கனமாக இருக்கணும். பாருங்கள் நான் வந்து குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு தான் வந்து கொதிச்சிட்டு இருக்குது. பாருங்கள் சூப்பராக கனமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேஸ் அடுப்புடைய சூடு வந்து இதில் படுமா கேட்டால் படாது. ஏன்னா அது வந்து 4 கால் பகுதியில் தான் இருக்குல்ல. ஸோ அந்த சூடு வந்து அந்த அளவுக்கெல்லாம் படவே படாது. நீங்கள் தைரியமாக வைக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் மெயின் பார்த்திங்கன்னா கடலை, பருப்பு இந்த ஐட்டம்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து வண்டு, பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ இந்த வண்டு, பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த மட்டும் பண்ணிடுங்க. அது என்னென்னா வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் இது கூட போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்ல வண்டு பூச்சி வராது. மெயின் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இலையும் காய்ந்த மிளகாய் 2த்துல எதுனா ஒன்று கொடி போடலாம். இது 2 இருந்தாலும் 2மே கொடி போடலாம். ஒரு சில வீட்டில் வந்து பிரியாணி இலை இருக்காது. அது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி காய்ந்த மிளகாய் கொடி நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ அதனுடைய வாசனைக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராது. நீண்ட நாட்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை நம்ம என்னதான் டப்பாவில் போட்டு இந்த வேர்க்கடலைலாம் அடைச்சி வச்சாலும் கொஞ்ச நாள் ஆகுமே ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம சப்பாத்தி பூரியெல்லாம் வந்து திரட்டினதுக்கப்புறம் வந்து இந்த சப்பாத்தி கட்டை வந்து நம்ம அப்படியே வந்து தொடச்சி வச்சுல ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அங்கங்கே மாவு வந்து அங்கே திட்டு திட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ எப்பொழுதுமே வந்து சப்பாத்தி பூரியெல்லாம் வந்து நீங்கள் திரட்டினதுக்கப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் துணி வச்சு தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சமையல் ஆயில் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு மட்டும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வாங்கின அந்த சப்பாத்தி கட்டை வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாகவே இருக்கும். மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ வரதெல்லாம் வந்து மழைக்காலன்றனால சட்டுன்னு வந்து பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா வேணும்னும் போது அழகாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி சாக்ஸு குட்டி குட்டி துணியெல்லாம் வந்து நம்ம பெரிய கொடியெல்லாம் போனால் சட்டுன்னு வந்து கீழே விழுந்துடும் காற்றுல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேங்கரில் பின்னு நான் இப்போ குத்திருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி குத்திட்டு மாட்டி விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து நிறைய சாக்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டி கர்ச்சீஃப் கொடி நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கொடி தேவையில்லை, கிளிப்புமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய இந்த சாஃப்டான ஸ்பாங் தான் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா தூக்கி போடு பழையசான ஸ்பாங் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து நான் இப்போது வீடியோவில் காட்டின மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபேனோட அந்த விங்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் மேல் பேஷனில் இருக்க இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் படிஞ்சிருக்க டஸ்ட் எல்லாமே வந்து அழகாக வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள ஃபேனோட ரெக்கையெல்லாம் வந்து நம்ம மேல் போர்ஷனை கழட்டிட்டு தான் துடைக்க முடியும். மேலே இருக்கிறதுல அர்ஜென்ட் சமயத்துக்கு இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம டஸ்ட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் நம்ம எப்பொழுதுமே வந்து வீடெல்லாம் துடைக்க போகிறோம் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு துடைச்சி பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து எறும்பு, கரப்பாம்பூச்சி அது மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி ஒரு வித பேட் ஸ்மெல்லு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். அதுக்காக ஒரு வாளியில் நீங்கள் ஒரு 1/4 பக்கெட் அளவு தண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு இல்லை கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சமாக வந்து டெட்டாயில் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு இதை வச்சு நீங்கள் துடைச்சி பாருங்கள். நம்ம வீட்டில் படிஞ்சிருக்க இந்த டீ கரை அதாவது மெயின் பார்த்திங்கன்னா டீ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கருப்பு கருப்பாக வந்து பிளாக்காக அங்கங்கே கரை கரையாக படிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அழகாக துடைக்கிறதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் துடைக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு என்னென்னா நம்ம வீட்டு வந்து நல்ல வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். மழைக்காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்காலம் வரப்போது இப்போது அதுக்கு முன்னாடியே வந்து எறும்புகள் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கூட வராமல் இருக்கும். அழகாக இந்த மாதிரி வீடு நீங்கள் துடைச்சிட்டிங்க அப்படின்னா வீடு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணோம். சூப்பராக நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குது. இதுக்கு நான் அதிக விலை கொடுத்து நீங்கள் லிக்விடு வாங்க தேவையில்லை. டெட்டாயில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கம்ஃபர்ட் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ கம்ஃபர்ட் பொடி ஊற்றி நம்ம சேர்த்து நம்ம துடைக்கும் போது நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சிலருக்குலாம் வந்து அந்த முட்டைகோஸ் வந்து நம்ம பொரியல் பண்ண பிடிக்காது. ஒரு வித ஸ்மெல்லு வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி மட்டும் தட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருளாக சேர்த்து நீங்கள் வதக்கி எடுத்திங்கன்னா முட்டைக்கோஸை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.